அம்மா எப்படிமா இருக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா அப்படியே ஒரு சைடு பூரா வலிச்சுட்டே தான் இருக்குது. மாத்திரை தின்னு சரியாயிரு. உனக்காக நிறைய பேர் கேட்டுருக்காங்க அம்மா பரவாயில்லையா பரவாயில்லையா அப்படின்னு கமெண்ட் கேட்டாங்க. எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நானும் மெதுவாக தான் போனேங்க. மாப்பிள்ள வந்து அப்படி ஆச்சு. ஆனா அங்க இங்க பாருங்க ஆயான்னு கூப்பிடுறது பாருங்க. எப்படி ஆயா என்ன பண்ணுது? கூப்பிடுதா? அது நானும் மெதுவா தான் வந்தேன். வந்து இப்படி தோட்டத்துக்குள்ள இருந்து வந்து வெளியில வந்து ஒரு 2 கூட நான் ரோட்டுக்கு வரல. அப்படி இப்படின்னு திரும்பலான்னு இப்படிங்கிறக்குள்ளயும் ஒருத்தர் பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருந்தேன். ஆனா என்ன இப்படி வாரானேன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து அடிச்சு அங்க போய் விழுந்து இன்னைக்கு நாம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கிராஸ் பண்ணும்போது நின்று வாத்துவாமா. நேர் ரோட்டில் அப்படித்தான் வருவாங்க. நேர் ரோட்டில் அப்படித்தான் வருவாங்க. நாம கிராஸ் ஆகிறப்ப நாம தெரியல. ஆறு அடிச்சுட்டு அது வந்திருக்கோன்னு. அதான் இல்லை, அவங்க ஆறு அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அதான் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போ மறுபடியும் வேலை கொடுத்துக்குறாங்க பாருங்க. எங்கள் அம்மா மறுபடியும் பாம்பு ஃபில்லப் பண்ணிட்டு லீவ் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. பிஎல்லாம் டூட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே லீவ் கிடையாது. நீங்க பாம்பை சேகரிச்சு தாங்கட்டாங்க. சரி, எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு 2 பேர் விட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க மணியார, பரவாயில்ல. 2 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்காக எத்தனையோ பாம்பு எனக்காக நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நன்றி. நானும் முள்ள செய்யறேங்க. அப்புறம் அவங்களே முழுசா இது பண்ணிட்டு நாம கம்மிருந்து எப்படி இருக்குங்க. அதனால சரி கிளம்பிட்டேங்க. பாவெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்ட்டுங்க. பை பிடிக்குது. நல்ல பை இல்ல, இதுக்குள்ள வந்து போட்டா தேடிட்டு இருக்கிறேன். சரி சரி, அங்க இருக்குது. கிழிஞ்சு போச்சு பாரு பையத சுத்தமாத. இப்படி கிழிஞ்சு போச்சுன்னு ஒரு புத்தம்பு பை கட்டையெல்லாம் உழுந்துது. நீ எக்ஸல் ரெடி பண்ணணும். ஏமா அது ஒன் சைடா சக்கரை அப்படி திரும்பி இருந்துச்சு. நீ வந்துதான் நேர் நிமித்தின, இல்லைன்னா தள்ளவே முடியல. 2 பேர் தூக்கி கொண்டு போய் தோட்டத்துக்கு போட்டாங்க. அச்சோ, நீ வந்ததே அப்படியே நேர் நிமித்தி நல்லா ஊட்டிட்டு வந்துட்டோம். ஓட்ட முடியாதுங்க, ரெடி பண்ணணும். ரெடி பண்றோம் ஏகப்பட்டது. காயிலெல்லாம் கனிஞ்சு ஒழுகுது. முன்னாடி எல்லாம் நொறுங்கி போச்சுங்க. நிறைய பால்ட்டாகி போச்சுங்க அந்த ரவி காய். சரி சரி சரி, அக்கா செலவு பண்றவனுக்கு அது டெம்பால் தான். சரி, வண்டி தானே பரவாயில்ல விடு. நம்ம உனக்கு எதுவும் ஆவலில்ல, அது ஒரு சந்தோஷம். ஏதோ ஒன் சைடு அடிச்சது விட்டுச்சு. ஆண்டவனே, சிரமமா இருந்தா வாங்க காலையில பாருங்க. கொஞ்சம் எங்காச்சும் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா மூச்சு விட சிரமமா இருக்கு, அப்படி இருந்தா வாங்க அப்படின்னாங்க. ஆனா வெகு நேரம் பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பாக்கலாச்சு, மூச்சு விடுறதுக்கு வலிச்சா தானே போகணும் டாக்டர். ஆமா ஆமா, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லு, கூட்டிட்டு போய் ஒரு 2-3 நாளைக்கு அப்படி இருக்கு, அப்புறம் சரியாயிரு. இப்ப 4 ஃபார்ம் எழுதி வாங்கினேன். 4 ஃபார்ம் எழுதி வச்சிருக்கிறேன். சரி சரி, போய் எல்லாம் மணியரை மட்டும் கொடுக்கணும். இங்க பாருங்க எங்க அம்மா போட்டோவ. இங்க பாருங்க பாரு, அடையாளமே தெரியல எங்க அப்ப. சத்தியமா அடையாளமே தெரியலங்க. அத்தை கூட அப்படி இருக்கிறாங்க. ஆமா, 17 வயசுல வர. அப்ப கல்யாணம் ஆவல ஒண்ணு. ஆமா, கல்யாணம் ஆவல. 17 வயசுல எடுத்துக்கணும். சாப்பிடுதா? கோழி குஞ்சு சாப்பிடுதாமா? நீ விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருமா? சாப்பிட்டு ஆஸ்பத்திரி நர்ஸா போயிட்டு இருக்கிறேன். முடி வாரு தான முடி இருக்கு. பின்னாடி வாத்தல தெரிஞ்சுச்சு. அட்டா பூச்சி. அந்த பூச்சி பார்த்துட்டு சரிமா, அது போயிட்டு போச்சு. அது வந்தாவே கண்டுக்கிறேன். அட்டா பூச்சி சொல்லிடுறது. சும்மா கோழி பாரு, ஆட்ட பாருங்க. 2 கோழி துளியோடு மூடி வச்சிருந்தாங்க கொடாப்புல, அதை திறந்து விட்டாச்சு. அது இந்த வேலை பண்ணி போட்டையா? நீங்க பாருங்க எப்படி வேண்டுக்குது ஆட்டுக்குட்டிகளை. அதெல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. இவன் போய் எந்திரி எந்திரி எல்லாத்தையும் எழுப்பி விட்டான். எந்திரி எந்திரின்னு எழுப்பி விட்டானா? எந்திரிக்க மாட்டேங்குதுன்ட்டு கூப்பிட்டதுங்க வந்து ஆயா ஆயான்ட்டு அதுக்குதான் உன்னை கூப்பிட்டுருக்கான் பாருமோ. ஆட்டுக்குட்டி எந்திரிக்கலின்னு போட்டு அது அங்க வர தூக்கியாச்சு. ஒரு குஞ்ச பிடிச்சாச்சு. ஏய் ஏய், ஆமா, தண்ணி குடிக்கிட்டு கோழிய தண்ணி குடிக்குது. குடிக்குது. ஆமாம்மா, இதெல்லாம் வந்துட்டு ஏன் பாப்பா, இந்த 5 ரூபா குஞ்சு 1 ரூபா குஞ்செல்லாம் வளர்த்தி பெருசாக்குறது ஒரு சாதனை. ஏன் பாப்பா, அதனாலதான் இதை விட்டுட்டு நாமளும் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ டைம் முயற்சி பண்ணிக்கிற முடியல. இப்போத்தான் இது ஓரளவுக்கு ஆகிருக்குது.
ஆமா நீ எம்படதுமே மூடியே வச்சிருந்தேன்னா பெருசாயிருக்கு. நான் திறந்து விட்டுட்டேன். நான் 3000 போட்டு அந்த கூண்டை வாங்கிட்டு வந்து சும்மா கிடக்குது. கிண்ணி கோழிக்குது 2. என்னம்மா மூடி வைக்கணுமா, இல்லைன்னா அது எங்காச்சும் ஓடிடுமா? ஓடிடுமா தங்கம், எங்காச்சி எப்படி பாண்ட் அதுக்குள்ள தள்ளுங்கன்னு சொல்லுவியே வந்தோம்னாவே அதுக்குள்ள பாரு எங்க ஓடிடுச்சா ஓடி அதுக்குள்ள இறங்குமா? ஒரு கடையில இருக்க முடியாது எங்களால. இந்த அங்க ஒரு ஆட்டுக்குட்டிகளை படுத்துருச்சு. படுத்துருச்சு பரிசாமி, நல்லா கம்முன்னு போய் எழுப்பி விடு. போய் எழுப்பி விடு. எழுப்பி விடு. இங்கே வேறு எப்படி போகிறத பாரு. அது பின்னாடியே போகிறத பாரு. டேய் தங்கப்பட்டி என்னடா நீ? சரி விடு போச்சாது விட்டுரு. ம் ம் ஆமாம் ஆட்டுக்குட்டி. ம் சரி எது ஆடாமா? சரிப்பா போகலாம் வா. இந்த பிடிச்சாச்சு. அங்கே பாரு போதே. விடு அவனுக்குதான் கறி பொருத்தம் இருக்குதான் போய் நெக்கு பிடிச்சிட்டு அமுத்தினாங்கன்னா அடுத்த நாளா குட்டிக்கு அழைச்சி போயிடுது. அச்சோ இன்னும் நீ கம்மன் இருக்க மாட்டேங்கிறாங்க பாரு. மறுபடியும் பிடிச்சிட்டு 2 சாப்பிட்டாச்சு. அவரைக்காய் பொரியல், ரசம், தண்ணி குடிக்கிறேன். என்னம்மா பார்த்து எப்படி வீசுறது பாரு. காய்கறி சோறுங்க அதனாலயா பாருங்க. இது கருப்பா எப்படி படுத்துக்கிறது பாரு. என்னடி வாங்கிட்டு இருக்கிற? தனியாக வைக்கிறியா? நீ சாப்பிடாதனால சாப்பாடெல்லாம் மிச்சமாகி போச்சாமாவா? என்னம்மா மிரட்டுறது பாரு. வேண்டாம்மா செலக்குட்டி மிரட்டுறது பாருங்களேன். காய வச்சிட்டியா இல்லையாப்பா? நீ காய வச்சு நீ என்ன நம்ம சத்தியமங்கலம் போயிட்டு வர்றது? சளி பிடிக்கலன்னா நான் பச்சை தண்ணியிலே ஊத்திட்டு வந்துடுவேன். குளிர் வேற அடிக்கிறதா. சரி ஊதாங்குழல் பாருங்க எப்படி சொல்லுங்க. அப்படியா? வாங்க தண்ணி காய வைக்கிற மாதிரி தெரியல, அதனால மோட்டர் எடுத்துட்டு தண்ணி பிடிச்சாச்சு. ஆமா இதுலயே பிடிச்சி குடி. முக்கியமான வேலையை போறோம்ல. டைம் ஆயிரு. அது உண்மைதானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோணும்ல. ஆமா
பேசுறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று வேணும்ல. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசு. முக்கியமானது. ஆமாம், இப்போதான் நீ சாப்பிட்டுக்கிற. அந்த அளவுக்கு அவரக்காய் டேஸ்ட் இல்லை, மருந்து ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. இது என்ன வாங்கினதா? நான் நம்ம வீட்டில் போட காயின்னு நினச்சேன். ஒரு துளி கூட சொத்தை இல்லாமல் இருக்கும்போது நினச்சேன். நான் அதான் அப்போ நினச்சேன்னா நம்ம வீட்டு காய் நல்லா இருக்குமே, ஓரளவுக்கு டேஸ்ட் கம்மியாகிற மாதிரி இருக்குது. லைட்டாக மருந்து ஸ்மெல்லே அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது அங்கே போயாச்சு. வெளியே போகக்கூடாது. டேய் எங்கடா போயிட்டு இருக்கிற? ஒரு இடையில அடங்குறது இல்லை. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கியமான வேலையாக போகிறோம். குடிக்காமங்கிறவங்களுக்கு வந்து மருந்து வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. அமௌண்ட்டும் கொடுத்துட்டு பெட்ரோல் தண்ணி 1000 ரூபா போட்டு விட்டாங்க. சரிங்க, போயிட்டு சத்தியமங்கலம் போயிட்டுங்க அந்த மருந்து குடிக்காமங்கிற மருந்து வாங்கிட்டு அந்த சீட் பணம் கட்டிட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியது தான். அப்புறம் போயிட்டு மாலை போடுறதுக்கு தேவையான வீட்டிலலாம் போய் வீடு வலிச்சு விட்டு துண்டு மாலையெல்லாம் வாங்கணும். அதான் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு vlog. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.